வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 5ஆம் வகுப்பு கணக்கு பாடம் பயிற்சி புத்தகத்தில் 5வது பாடம் பின்னங்கள் 2. இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான விடை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பின்னங்களுக்கு ஏற்ப படத்தில் வெவ்வேறு வண்ணம் தீட்டு கூடுதலை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ள பிக்சரை பாருங்கள். ஒரு சதுரத்தை 4ஆக பிரித்து காட்டியிருக்காங்க. பக்கத்தில் பின்னம் போட்டிருக்காங்க. 4ல் 1 கூட்டல் 4ல் 2 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சதுரத்தை 4ஆக பிரிச்சிருக்காங்க. அதனால் பகுதியில் 4 அப்படின்னு போட்டிருக்காங்க. 4ல் 1 அப்படின்னு குறிக்கிறதுக்கு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே போல் பக்கத்தில் 4ல் 2 அப்படின்ட்டு ஒரு பின்னம் இருக்குது. 4ல் 2 அப்படின்ட்டு பிரித்து காட்டுவதற்காக அந்த கட்டத்தில் 2 கட்டங்களுக்கு ஒரே நிறம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 2 பின்னங்களையும் பக்கத்தில் கூட்டி அவங்களே போட்டிருக்காங்க. பகுதி ஒன்றா இருக்குது பின்னத்தில் அப்படின்னா பகுதி அப்படியே போட்டுக்கலாம். தொகுதியை மட்டும் நம்ம கூட்டினா போதும் அப்படிங்கிறத உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் தெளிவுபடுத்துங்க. அடுத்து பக்கத்தில் பாருங்கள் வட்டம் கொடுத்துருக்காங்க. அதை 8 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. முதல் பின்னம் 8ல் 3 பக்கத்தில் 8ல் 5 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பக்கத்தில் வண்ணமிட்டு காட்டியிருக்கோம் பாருங்கள். இதை ரெண்டுத்தையும் கூட்டி பக்கத்தில் 8ல் 8 அப்படின்ட்டு போட்டிருக்கோம் கட்டத்துக்குள்ளே. அடுத்தது பாருங்கள் முக்கோணம் கொடுத்துருக்காங்க. 16ஆக பிரிச்சிருக்காங்க. 16ல் 7 அப்படின்ட்டு முதல் பின்னம் இருக்குது. அதை குறிப்பதற்காக ஒரு வண்ணம் கொடுத்துருக்கோம். பக்கத்தில் 16ல் 4 அப்படின்ட்டு இருக்குது. அதை குறிப்பிடுறதுக்கு இன்னொரு வண்ணம் கொடுத்துருக்கோம். ரெண்டுத்தையும் கூட்டி பக்கத்தில் போட்டிருக்கோம் பாருங்கள். 16ல் 11. இந்த படத்தை பாருங்கள். செவ்வகம் கொடுத்துருக்காங்க. அதை பிரித்து காட்டியிருக்காங்க. 10 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. முதல் பின்னம் 10ல் 5 அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. மேலே எல்லோ கலர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதே போல் பக்கத்தில் 10ல் 4 அப்படின்ட்டு ஒரு பின்னம் இருக்குது. அதை குறிப்பதற்காக ஆரஞ்சு கலர் கீழே கொடுத்துருக்கோம். இதை கூட்டி பக்கத்தில் 10ல் 9 அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம். அடுத்தது படத்தை உற்று நோக்கி விடை காண்க. சாக்லேட் படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தம் எத்தனை பீசஸ் இருக்குது அப்படின்ட்டு எண்ணி பாருங்கள். மொத்தம் 20 இருக்கும். சாக்லேட்டில் 6 துண்டுகளை குமாரும் 4 துண்டுகளை மேரியும் 5 துண்டுகளை அப்துல்லாவும் சாப்பிட்டனர் எனில். இப்போ கீழே பாருங்கள் கேள்வி. முதல் கேள்வி, குமார் சாப்பிட்ட சாக்லேட் துண்டுகளை குறிக்கும் பின்னம். குமார் சாப்பிட்ட சாக்லேட் துண்டுகள் 20ல் 6. மேரி சாப்பிட்ட சாக்லேட் துண்டுகளை குறிக்கும் பின்னம் 20ல் 4. அப்துல்லா சாப்பிட்ட சாக்லேட் துண்டுகளை குறிக்கும் பின்னம் 20ல் 5. மூவரும் சாப்பிட்ட சாக்லேட் துண்டுகளை குறிக்கும் பின்னம் 20ல் 15. மீதமுள்ள சாக்லேட் துண்டுகளை குறிக்கும் பின்னம் 20ல் 5. இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய அந்த படத்திலிருந்து விடையை கண்டுபிடித்து நம்ம எழுதணும் அப்படிங்கிறத உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். அவங்களாகவே கண்டுபிடித்து எழுத ட்ரை பண்ண சொல்லுங்கள். அடுத்த பக்கத்தில் பாருங்கள் படத்தை உற்று நோக்கி விடை காண்க அப்படின்ட்டு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. 3 குழுக்கள் இருக்குது இங்கே. படம் வரைதல் குழு, விளையாட்டு குழு, பசுமை குழு, இந்த மாதிரி 3 குழுக்கள் இருக்குது. மொத்த மாணவர்கள் அப்படின்ட்டு 14 அப்படின்ட்டு எண்ணி போட்டாச்சு. இப்போ கேள்வி கீழே பாருங்கள். 1வது கேள்வி பாருங்கள். பசுமை குழு மற்றும் படம் வரைதல் குழு மாணவர்களின் கூடுதலை குறிக்கும் பின்னம் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே படத்தை பாருங்கள். பசுமை குழுவில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள் 4 குழந்தைகள் இருக்காங்க. படம் வரைதல் குழுவில் 5 பேர் இருக்காங்க. ரெண்டுத்தையும் கூட்டினா 9 பேர் மொத்தம். கீழே பாருங்கள் மொத்தம் 14 பேர் அப்படிங்கிறது பகுதியில் கொடுத்துட்டாங்க. மேலே 9 அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் தொகுதியில். ஆவண்ணா இதான் சரியான பதில். அதை டிக் பண்ணிக்கணும். அடுத்து 2வது பாருங்கள். மாணவர்களின் எண்ணிக்கை சமமாக உள்ள குழுக்களின் கூடுதலை குறிக்கும் பின்னம். மாணவர்களுடைய எண்ணிக்கை எந்த குரூப்பில் சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் படம் வரைதல் குழுவில் 5 மாணவர்கள் இருக்காங்க. விளையாட்டு குழுவில் 5 மாணவர்கள் இருக்காங்க. அப்போ இந்த 2 குழுக்களில் மாணவர்கள் சமமாக இருக்காங்க. இப்போ கேள்வியை பாருங்கள். மாணவர்களின் எண்ணிக்கை சமமாக உள்ள குழுக்களின் கூடுதலை குறிக்கும் பின்னம். 2 குழுக்களில் உள்ள மாணவர்களை கூட்டினா 10 அப்படின்ட்டு வரும். 14ல் 10.
அதான் சரியான பதில். அடுத்தது 3வது பாருங்க. மொத்த மாணவர்களிலிருந்து படம் வரையும் குழுவினர் தவிர மீதியுள்ள மாணவர்களை குறிக்கும் பின்னம். மொத்த மாணவர்கள் 14 பேர். அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதில் படம் வரையும் குழுவில் உள்ளவர்கள் 5 பேர். 14ல் 5 கழிச்சாச்சு அப்படின்னாக்கா மீதி 9 பேர் இருக்காங்க. ஈனால இருக்கு பாருங்க. இதுதான் சரியான பதில். அடுத்த பக்கத்தில் சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. 2 பின்னங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. 10ல் 7 கூட்டல் 10ல் 2 இரண்டையும் கூட்டி போட சொல்லியிருக்காங்க. பகுதி ஒன்றா இருந்தால் அந்த பகுதியை அப்படியே போட்டுக்கலாம். தொகுதியை மட்டும் மேலே கூட்டி போட்டால் போதும். இதை தெளிவாக நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருப்பீங்க. இங்கே பாருங்கள், 10ல் 9 அப்படிங்கிறது சரியான பதில். கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4 விடைகளில் இந்த ஈனால உள்ள அந்த விடை தான் சரியானது. அதை எடுத்து நம்ம கட்டத்தில் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். 2வது கேள்வியும் அதே போல் 12ல் 4 கூட்டல் 12ல் 2 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதை கூட்டி பக்கத்தில் 12ல் 6 அப்படின்ட்டு போட்டாச்சு. ஈயனாவில் இருக்குது பாருங்கள். இந்த விடை தான் சரியானது. அதை டிக் பண்ணிக்கலாம். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ளவற்றை உற்று நோக்கி சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. படத்தை பாருங்கள். விமலன் எடுத்தது 10ல் 4 லட்டுகள். நிமலன் எடுத்தது 10ல் 3 லட்டுகள். அமுதன் எடுத்தது 10ல் 2 லட்டுகள். இப்போ கீழே கேள்வியை பாருங்கள். விமலன் மற்றும் நிமலன் எடுத்த மொத்த லட்டுகளை குறிக்கும் பின்னத்தை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்குறாங்க. இரண்டையும் கூட்டி நம்ம போட்டிருக்கோம். கீழே பாருங்கள், ஆன்சர் அவங்களே கொடுத்துருக்காங்க. 10ல் 7 அப்படின்ட்டு. இதுதான் சரியானது. அடுத்து 2வது கேள்வி பாருங்கள். அமுதனை விட விமலன் அதிகமாக எடுத்த லட்டுகளை குறிப்பிடும் பின்னத்தை தேர்ந்தெடு. இதுக்கு சரியான பதில் ஆவண்ணா 10ல் 2. 3வது கேள்வி. மூவரும் எடுத்த பிறகு மீதமுள்ள லட்டுகளை குறிக்கும் பின்னத்தை தேர்ந்தெடு. 10ல் 1. முதல்ல இருக்கு பாருங்க ஆனா. இதுதான் சரியானது. அடுத்த பக்கத்தில் சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து 1வது கேள்வி பாருங்கள். ஒரு பெட்டியில் உள்ள 20 தள ஓடுகளில் 16 ஓடுகளை தரையில் பதித்தனர் எனில் மீதமுள்ள தரை ஓடுகளை குறிக்கும் பின்னத்தை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான பதில் 20ல் 4 அப்படின்ட்டு ஆவணா இருக்கு பாருங்கள். இதுதான் சரியான பதில். அடுத்தது 2வது பாருங்கள். 7ல் 1 கூட்டல் 7ல் 4 நடுவில் ஒரு கட்டம் போட்டிருக்காங்க. பக்கத்தில் 7ல் 6 கழித்தல் 7ல் 1. முதல் 2 பின்னங்களை கூட்ட சொல்கிறாங்க. அடுத்த 2 பின்னங்களை கழிக்க சொல்கிறாங்க. நடுவில் என்ன குறியீடு வரும் அப்படின்னு சொல்லி கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சமக்கோலன் அப்படின்னு தான் வரும். ஏன்னா 2 விடையும் ஒன்றா தான் வரும். நீங்கள் முதல் பின்னத்தை கூட்டி பாருங்கள், 2வது பின்னத்தை கழித்து பாருங்கள். 2 ஆன்சருமே ஒரே பின்னமாக தான் வரும். அடுத்து 3வது கேள்வி பாருங்கள். ஒரு ரொட்டியை 10 சமத்துண்டுகளாக பிரித்து அதில் ராஜா 10ல் 3 துண்டுகளும் ரவி 10ல் 4 துண்டுகளும் சாப்பிட்டனர் எனில் இருவரும் சாப்பிட்ட ரொட்டி துண்டுகளை குறிக்கும் பின்னத்தை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான பதில் 10ல் 7. ஈனா இருக்கு பாருங்கள். இதுதான் சரியானது. அடுத்தது கீழே பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு இருக்குது. இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. பண்ணைக்குட்டை அப்படின்ட்டு. வளவனின் வயல் நிலம் அப்படின்ட்டு பண்ணைக்குட்டை படம் போட்டிருக்காங்க. பக்கத்தில் பாருங்கள். உளுந்து 15ல் 3, பச்சை பட்டாணி 15ல் 3, நிலக்கடலை 15ல் 7 அப்படின்ட்டு பக்கத்தில் பின்னத்தில் எழுதியிருக்காங்க. இது சம்மந்தமான கேள்விகளை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல் கேள்வி. பண்ணைக்குட்டை அமைந்துள்ள இடம் தவிர மீதமுள்ள பயிரிடும் நிலத்தை குறிக்கும் பின்னத்தை தேர்ந்தெடு. இதுக்கு சரியான பதில் ஈனா 15ல் 13. 2வது கேள்வி பாருங்கள். உளுந்து மற்றும் நிலக்கடலை பயிரிடப்படும் மொத்த நிலப்பகுதியை குறிக்கும் பின்னத்தை தேர்ந்தெடு. 15ல் 10. 3வது கேள்வி பாருங்கள். பச்சை பட்டாணியை விட நிலக்கடலை பயிரிடப்படும் அதிக நிலப்பகுதியை குறிப்பிடும் பின்னத்தை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான பதில் ஈனா 15ல் 4. அடுத்த பக்கத்தில் பின்வரும் வினாக்களுக்கு விடையளி அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி பாருங்கள். பின்னத்திற்கு ஏற்ப வண்ணமிட்டு தசமத்தை எழுதுக அப்படின்ட்டு 10 கட்டங்கள் கொடுத்துருக்காங்க. கீழே பின்னம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10ல் 3 அப்படின்ட்டு. அதனால் 10 கட்டத்தில் 3 கட்டங்களுக்கு மட்டும் வண்ணமிட்டிருக்கோம். பக்கத்தில் அதை தசமத்தில் எழுதி காட்டியிருக்கோம் 0.3 அப்படின்ட்டு. அடுத்தது கீழே பாருங்கள். 2வது கேள்வி. 5.2 என்பதன் எண் பெயரை டிக் செய்க அப்படின்னு கேட்குறாங்க. 5.2 அப்படின்ட்டு 2வதாக இருக்குது பாருங்கள். இதுதான் சரியானது. அதை டிக் பண்ணிக்கோங்க.
மூன்றாவது கேள்வி, தசம எண் 7.8 டிக் செய்க. தசம எண் 7.8 அப்படிங்கிறது மூன்றாவது ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை டிக் பண்ணிக்கோங்க. பின்வரும் வினாக்களுக்கு விடையளி அப்படின்ட்டு கீழே இருக்கு பாருங்க. முதல் கேள்வி, வண்ணமிடப்பட்ட பாகங்களுக்குரிய பின்னத்தையும் அதற்குரிய தசம எண்ணையும் எழுதுக. இங்கே படம் ஒன்று கொடுத்துருக்காங்க, 10 கட்டங்கள், அதில் 4 கட்டங்களுக்கு வண்ணமிட்டிருக்காங்க. பின்னம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10ல் 4 அப்படின்ட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. தசமத்தில் அதை எழுத சொல்கிறாங்க, அவ்வளோதான். பக்கத்தில் 0.4 அப்படின்ட்டு தசமத்தில் எழுதி காட்டியிருக்கிறோம். அடுத்த படம் பாருங்கள், கீழே 10ல் 8க்கு அவங்க வண்ணமிட்டிருக்காங்க. இப்போ நம்ம பின்னத்தில் 10ல் 8 அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம். பக்கத்தில் தசமத்திலையும் 0.8 அப்படின்ட்டு எழுதி காட்டியிருக்கிறோம். இரண்டாவது கேள்வி கீழே பாருங்கள், 38.9 என்பதன் பின்னத்தை டிக் செய்க அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல இருக்கு பாருங்கள், 10ல் 3, 8, 9 அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், இதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கத்தில் படத்திற்குரிய பின்னம் மற்றும் தசம எண்ணை எழுதுக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. படக்குறியீடு அப்படின்ட்டு முதல்ல இருக்குது, பக்கத்தில் பின்னம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. படக்குறியீடு பார்த்து பக்கத்தில் பின்னத்தில் அதை எழுத சொல்கிறாங்க. நாம் எழுதியிருக்கிறோம் பாருங்கள், 10ல் 7 அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம். அதை தசம எண் அப்படின்ட்டு பக்கத்தில் 0.7 அப்படின்ட்டு எழுதி காட்டியிருக்கோம். அடுத்த படத்தை கீழே பாருங்கள், பின்னத்தில் 10ல் 2 அப்படின்ட்டு அந்த படத்துக்கு பொருத்தமான பின்னத்தை நம்ம எழுதியிருக்கிறோம். தசமத்தில் பக்கத்தில் 0.2 அப்படின்ட்டு எழுதி காட்டியிருக்கிறோம். அடுத்து கீழே பாருங்கள், பத்தியை படித்து அட்டவணையை நிறைவு செய்க. இங்கே கொடுக்கப்பட்டுள்ளதை படித்து பாருங்கள். இது சம்மந்தமான கேள்விகள் கீழே கேட்டிருக்காங்க. அட்டவணையை பாருங்கள். தேவி தம்பிக்கு கொடுத்த பலூன்கள், பின்னத்தில் நம்ம எழுதியிருக்கிறோம் 10ல் 2. இதை தசம எண்ணில் 0.2 அப்படின்ட்டு எழுதணும். தேவி அக்காவிற்கு கொடுத்த பலூன்கள், 10ல் 4. இதை தசமத்தில் எழுதும்போது 0.4 அப்படின்ட்டு எழுதணும். மூன்றாவது பாருங்கள், தேவியிடம் மீதம் இருந்த பலூன்கள், 10ல் 4. இதை தசமத்தில் எழுதும்போது 0.4 அப்படின்ட்டு எழுதணும்.